In the name of God, most gracious, most merciful, most gracious, most merciful, most gracious, most merciful. எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. உண்மையான கடவுளாகிய அவர் ஒருவரை தவிர வேறு தெய்வமில்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணையில்லாதவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்தை கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நான் துவங்குகின்றேன். போன எபிசோடில் நாம் நம்முடைய ஆன்மாவை வளர்த்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து பேசணும். காரணம், நாம் நம்முடைய ஆன்மாவை கண்டிப்பாக வளர்த்தே ஆக வேண்டும். நம்முடைய ஆன்மாவின் வளர்ச்சியை பொறுத்துதான் மகிழ்ச்சியானது நமக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் கிடைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது என்பதை குர்ஆனிலிருந்து நாம் பார்த்தோம். அந்த ஆன்மாவை வளர்த்துக் கொள்கின்ற முறையை, அந்த மெத்தட், அந்த வழிமுறையை குர்ஆனிலிருந்து நாம் அறிந்து கொள்வது எப்படி என்பதை கடவுள் நாட்டப்படி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். ஆன்மாவை வளர்த்துக் கொள்ளுகின்ற அந்த முறையை அறிந்து கொள்வதற்கு முன்னதாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கண்டிப்பாக அறிந்தாக வேண்டும். அது யார் நம்முடைய கடவுள் என்பது. உங்களுடைய கடவுள் யார் என்பதை நீங்கள் அறிந்தால்தான் அதன் மூலமாக அவரை வழிபட்டு அதை கொண்டு உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள முடியும். உங்களுடைய கடவுள் யார்? ஒரு சராசரி மனிதரிடம் போய் உங்களுடைய கடவுள் யார் அப்படின்னு நீங்க கேட்டா, உடனடியாக இயல்பாக இது என்ன கேள்வி, கடவுள் தான் என்னுடைய கடவுள், என்னை படைத்தவர் தான் என்னுடைய கடவுள் என்ற பதிலை அவர் கூறிவிடுவார். குர்ஆன் கூறுகிறது, இவ்வுலகில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய கடவுள் யார் என்று அவரிடம் கேட்டால், கடவுள்தான் எங்களுடைய கடவுள் என்று கூறுபவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நரகத்தை சென்றடைவார்கள் அப்படின்னு சொல்லுது. வானத்தை படைத்தது யார்? பூமியை படைத்தது யார்? வானங்கள் மற்றும் பூமியின் இரட்சகர் யார்? இது போன்ற கேள்விகளை அவரிடத்தில் நீங்கள் கேட்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய பதிலாக கடவுள் என்பதே இருக்கும். இவை அனைத்திற்கும் சொந்தக்காரர், இவை அனைத்தையும் கொண்டவர் கடவுள் என்றே அவர்கள் பதில் கூறுவார்கள். ஆனால் அவர்கள் நரகத்தை சென்றடைபவர்களாக இருக்கின்றார்கள் என்று குர்ஆன் நமக்கு கற்பிக்கின்றது. நம்முடைய கடவுள் யார் என்பதை நாம் அறிந்து அவரை வழிபடுவதன் மூலம் நம்முடைய ஆன்மாவிற்கு ஊட்டமளித்து, நம்முடைய ஆன்மா வளர்ச்சி அடைந்து, நம்முடைய ஆன்மா அபிவிருத்தி அடைந்து, அதன் அடிப்படையிலே பரிபூர்ணமான மகிழ்ச்சி, பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான செல்வம், பரிபூர்ணமான மன அமைதி உள்ளிட்ட அனைத்து பாக்கியங்களையும் பெற வேண்டும், நாம் பெற வேண்டும், நீங்கள் பெற வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சிக்கான நோக்கம். நம்முடைய ஆன்மாவின் வளர்ச்சியை பொறுத்தே இவ்வுலகிலும் மறு உலகிலும் மகிழ்ச்சியை அடைபவர்களாக, சந்தோஷத்தை அடைபவர்களாக நாம் இருக்கிறோம். இது குர்ஆன் சொல்லுகின்ற கருத்து. இது கடவுளின் வார்த்தை. பரிபூர்ணமான மகிழ்ச்சியை கடவுள் நமக்கு வாக்களித்திருக்கின்றார். அந்த கடவுளின் வாக்குறுதியானது குர்ஆனில திரும்ப திரும்ப 23 தடவைகள் இடம்பெற்றிருக்கின்றது. மகிழ்ச்சியாகட்டும், அல்லது நமக்கு கிடைக்கின்ற வெற்றியாகட்டும், அல்லது நம்முடைய ஆரோக்கியமாகட்டும், செல்வமாகட்டும், மேலும் வேறு என்னென்ன பாக்கியங்கள் இருக்கோ இவை அனைத்துமே
பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய நம்முடைய கடவுளின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இவை அனைத்தையும் நமக்கு தருவதாக கடவுள் நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றார். கடவுளுடைய வாக்குறுதியானது நிறைவேறியே தீரக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் கடவுளை மட்டும் வழிபடுபவர்களாக இருப்பீர்களே ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையின் பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது. எந்த பிரச்சனையினாலும் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள், சந்தோஷத்துடன் இருப்பீர்கள் என்று குர்ஆன் நமக்கு தெள்ளத் தெளிவாக விவரிக்கின்றது. நம்முடைய கடவுள் யார் என்பதை நாம் தெளிவாக உணர்வதற்கு, நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு இந்த கேள்வியை நமக்குள் நாமே ஆராய்ச்சி செய்து நீங்களும் நானும் நமக்குள் இருக்கின்ற குறைபாடுகளை, தவறுகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். குர்ஆனிலிருந்து நாம் அறிந்துள்ளபடி எந்த ஒன்று உங்களுடைய மனதை ஒரு நாளின் பெரும்பகுதி ஆக்கிரமித்திருக்கின்றதோ அதுதான் உங்களுடைய கடவுளாக இருக்கின்றது என்று குர்ஆன் நமக்கு கற்பிக்கிறது. கடவுள் குர்ஆனிலே சொல்றார், கடவுளின் இறுதி செய்தியாகிய குர்ஆன் மூலமாக கடவுள் நமக்கு தெரிவிக்கின்ற செய்தி என்னவென்றால், எந்த ஒன்று ஒரு நாளின் பெரும்பகுதி உங்கள் மனதை ஆக்கிரமித்திருக்கின்றதோ அதுதான் உங்களுடைய கடவுளாக இருக்கின்றது. அது ஒரு நபராக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மொத்தத்தில் எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு பொருள் அல்லது எந்த ஒரு நபர் ஒரு நாளின் பெரும்பகுதி உங்களுடைய மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் தான் உங்களுடைய கடவுளாக இருக்கின்றார்களே அன்றி உங்களை படைத்து பாதுகாக்கின்ற உண்மையான கடவுளாகிய அவர் உங்களுடைய கடவுள் அல்ல என்று குர்ஆன் நமக்கு போதிக்கின்றது. மனிதர்களுக்கு மத்தியிலே காணப்படுகின்ற பொதுவான கடவுள்களாக பலவற்றை குர்ஆன் சொல்லுது. முதலாவதாக, தன்னுடைய அகந்தையை கடவுளாக ஆக்கிக் கொண்ட ஒருவரை நீர் கவனித்திருக்கின்றீரா அப்படின்னு குர்ஆன் கேட்குது. தன்னையே ஒரு மனிதர் கடவுளாக ஆக்கிக் கொள்வது, சதா சர்வகாலமும் தன்னை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பது, தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலே ஆர்வம் காட்டுவது, தன்னை குறித்து அடுத்தவர்கள் நல்ல விதமாக எண்ண வேண்டும் என்பதற்காக கடும் உழைப்பு செய்வது, சதா சர்வகாலமும் மேக்கப் போடுவது, தன்னுடைய முடியை குறித்து சிந்திப்பது, தன்னுடைய அழகை குறித்து சிந்திப்பது, இவர் ஒரு நல்ல மனிதர், இவர் ஒரு அழகான மனிதர், இந்த பெண்மணி ஒரு அழகான பெண்மணி என்று அடுத்தவர்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக உழைப்பது, சிரமப்படுவது, சிந்திப்பது. இப்படி செய்கின்ற ஒரு மனிதர் தனக்கு தன்னையே கடவுளாக ஆக்கிக் கொண்டவராவார் அப்படின்னு குர்ஆன் நமக்கு சொல்லு. அவரை பொறுத்த மட்டும் அவருடைய கடவுள் அவர்தான். அவரை படைத்து பாதுகாக்கின்ற அந்த உண்மையான கடவுள் அவருடைய கடவுள் அல்ல. அல்லது என்னை படைத்தவர்தான் என்னுடைய கடவுள் என்று நீங்கள் உங்கள் வாயால் கூறினாலும் உண்மையில் உங்களுடைய கடவுள் நீங்கள் அதிக நேரம் உங்களுடைய மனதில் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருளே அன்றி கடவுள் அல்ல என்று குர்ஆன் நமக்கு கூறுகின்றது. இரண்டாவதாக, கடவுளை காட்டிலும் அதிகமான நேரம் உங்களுடைய மனதை ஆக்கிரமித்திருப்பவர்களாக உங்களுடைய வாழ்க்கை துணைகள் இருப்பார்களே ஆனால் அந்த வாழ்க்கை துணைகள் தான் உங்களுடைய கடவுள் என்று குர்ஆன் கூறுகிறது. கடவுளை காட்டிலும் அதிக நேரம் உங்களுடைய மனதை ஆக்கிரமித்திருக்கக்கூடியவர்களாக உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் அந்த பிள்ளைகள் தான் உங்களுடைய கடவுள் என்று குர்ஆன் கூறுகிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். உங்களுடைய மனதில் ஒரு நாளின் பெரும்பகுதி மற்ற அனைத்து விஷயங்களை காட்டிலும் கடவுளே அதிக நேரம் ஆக்கிரமித்திருப்பவராக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாக இந்த விஷயங்கள் அனைத்தையும் குர்ஆன் நமக்கு கற்பிக்கின்றது. இவைகளை விட்டு விடுபட, இவைகளை விட்டு நீங்க கடவுளை மட்டுமே நம்முடைய கடவுளாக கொள்ள, நாளின் பெரும்பகுதி நம்முடைய மனதை ஆக்கிரமித்திருப்பவராக கடவுள் மட்டுமே இருக்க வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவுரையாக குர்ஆன் நமக்கு கூறுகின்றது. குர்ஆனின் அத்தியாயம் 33 வசனம் 41, நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் கடவுளை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று நம்பிக்கையாளர்களை நோக்கி நேரடியாக கட்டளையிடுகின்றது. நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் கடவுளை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்திட வேண்டும் என்று கூறுகின்றது. ஆன்மாவிற்கான உணவாக குர்ஆன் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தொடர்பு தொழுகைகள், கடமையான தர்மம், நோன்பு நோற்பது,
மேலும் ஹஜ் செய்வது. இது போன்ற வணக்க வழிபாட்டு முறைகள், கடவுளை வழிபடுகின்ற வழிபாட்டு முறைகள் நம்முடைய ஆன்மாவிற்கான உணவாக குர்ஆன் நமக்கு கற்பிக்கின்றது. இவைகளை கற்பிக்கின்ற அதே சமயத்தில் குர்ஆன் வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், உதாரணத்திற்கு தொழுகை ஒரு நாளைக்கு 5 வேளை, கடமையான தர்மமாகிய ஜகாத் நம்முடைய நிகர வருமானத்தில் 2.5%, நோன்பு வருடத்தில் ஒரு மாதம், ஹஜ் வாழ்க்கையில் ஒரு தடவை. ஆனால் கடவுளை நினைவு கூறுவது அல்லது கடவுளை கவனத்தில் கொள்வது என்று வரும்போது அதற்கு ஒரு எல்லையை கடவுள் வரையறுக்கவில்லை. தொடர்பு தொழுகைகளாகட்டும், கடமையான தர்மமாகட்டும், நோன்பு நோற்பதாகட்டும் அல்லது ஹஜ் செய்வதாகட்டும், இவைகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தை எல்லைகளாக கொண்டிருக்கின்றன. ஆனால் கடவுளை நினைவு கூறுவது, கடவுளை துதிப்பது, கடவுளை புகழ்வது, கடவுளுடைய பெயரை குறிப்பிடுவது என்று வரும்போது இதற்கு ஒரு எல்லையே கிடையாது. அதை தொடர்ந்து வரக்கூடிய 31வது அத்தியாயத்தின் 42வது வசனம் பகலும் இரவும் கடவுளை துதிக்கும்படியாக நமக்கு கட்டளையிடுகிறது. கடவுளை பகலும் இரவும் எவ்வாறு துதிப்பது, நாளின் பெரும்பகுதி நேரம் கடவுளை எவ்வாறு நினைவு கூறுவது, அதை செய்கின்ற வழிமுறை என்ன என்பதை குறித்து கடவுளின் நாட்டப்படி நாம் தொடர்ந்து காண்போம். குர்ஆனின் அத்தியாயம் 3 வசனம் 191, சுவனத்திற்கு செல்லும் நம்பிக்கையாளர்களின் தன்மைகள் என்ன, அவருடைய தன்மைகளை குறித்து இந்த வசனம் நமக்கு விவரிக்கின்றது. அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் கடவுளை துதிக்கின்றார்கள் என்று கூறுகிறது. நின்ற நிலை, உட்கார்ந்த நிலை, படுத்த நிலை என்பது நம்முடைய எல்லா நிலைகளையும் உள்ளடக்கியதாக ஆகிவிடுகின்றது. எந்த நிலையிலும் நாம் கடவுளை நினைவு கூற வேண்டும் என்பதையே இது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எந்த நிலையிலும் கடவுளை நாம் நினைவு கூர்ந்தாக வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாகவே இந்த வசனம் நமக்கு போதிக்கின்றது. இந்த செயல்கள் அனைத்துமே நம்முடைய ஆன்மாவை வளர்ப்பவைகள் ஆகும். நாம் செய்கின்ற இந்த வழிபாட்டு முறைகள், இந்த செயல்முறைகள் அனைத்தும் நம்முடைய ஆன்மாவை வளர்க்கக்கூடியதாகவும் நம்முடைய ஆன்மாவிற்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 200, இந்த வசனத்தில் கடவுள் சொல்றார், நீங்கள் உங்கள் சொந்த பெற்றோரை நினைவு கூறுவது போல் அல்லது அதைவிடவும் அதிகமாக கடவுளை நினைவு கூற வேண்டும். நீங்கள் உங்கள் சொந்த பெற்றோரை நினைவு கூறுவது போல் அல்லது அதைவிடவும் அதிகமாக கடவுளை நினைவு கூர்ந்திட வேண்டும் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அதைவிடவும் அதிகமாக என்ற வார்த்தையானது இதில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். அதைவிடவும் அதிகமாக என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தியாயம் 2 வசனம் 165 என்ன சொல்லுதுன்னா, கடவுளை அதிகம் நேசிப்பவர்களே நம்பிக்கையாளர்கள். எவர்கள் கடவுளை அதிகம் நேசிக்கின்றார்களோ, மிகவும் அதிகமாக நேசிக்கின்றார்களோ அவர்களே நம்பிக்கையாளர்கள், அல்லது நம்பிக்கையாளர்கள் கடவுளை மிகவும் அதிகமாக நேசிப்பவர்களாக இருப்பார்கள், நேசிப்பவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுது. இப்பொழுது இந்த வசனங்களை நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். மனிதர்களாகிய நமக்கு கடவுள்தான் கடவுளாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் நம்முடைய கடவுளாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எதை செய்யக்கூடாது என்பதை இந்த வசனங்களை ஒப்பிட்டு நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இன்னொன்றை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாளின் பெரும்பகுதி உங்களுடைய மனதை ஆக்கிரமித்திருப்பவராக கடவுள் இருக்கின்ற நிலையிலே உங்கள் மனைவியரை நீங்கள் நேசித்துக் கொள்ளலாம், உங்களுடைய கணவர்களை நீங்கள் நேசித்துக் கொள்ளலாம், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நேசித்துக் கொள்ளலாம், உங்களுடைய வியாபாரத்தையோ உங்களுடைய தொழிலையோ அல்லது வேலையோ நீங்கள் நேசித்துக் கொள்ளலாம். அப்பொழுது கடவுள் உங்களுடன் இருப்பார். ஆகையினால தயவு செய்து நீங்க இதை மனசுல பதிய வச்சுக்கணும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை துணைகளும் உங்களுடைய பிள்ளைகளும்
உங்களுடைய எதிரிகளாக ஆக முடியும் என்று குர்ஆனின் அத்தியாயம் 64 வசனம் 14 நமக்கு கற்பிக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணைகளும் மற்றும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய எதிரிகளாக ஆக முடியும். இது எப்படி சாத்தியம்? பொதுவாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இதுக்கு இது சாத்தியம் இருக்கா, சாத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வாழ்க்கை துணைகளும் அந்த பிள்ளைகளும் நாளின் பெரும்பகுதி உங்களுடைய மனதை ஆக்கிரமிப்பவர்களாக, நாளின் பெரும்பகுதி உங்களுடைய மனதை ஆக்கிரமித்திருப்பவர்களாக இருப்பார்களேயானால் இது சாத்தியமே. நிச்சயமாக இது சாத்தியமான ஒன்றுதான். அதற்கு மாற்றமாக ஒரு நல்ல வாழ்க்கை துணையை நீங்கள் விரும்புவீர்களேயானால், அல்லது நல்ல பிள்ளைகளை நீங்கள் விரும்புவீர்களேயானால், உங்களுடைய கவனத்தை நீங்கள் கடவுளின் மீது வைக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுது. ஏனென்றால் வெளியில் உங்களுடைய பிள்ளைகள் சைக்கிளையோ அல்லது மோட்டார் சைக்கிளையோ அல்லது வேறு எந்த வாகனத்தையோ ஓட்டும் போது நீங்க அவங்க கூட இருக்க முடியாது. நீங்க அவங்க கூட இருக்க முடியாது. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவராக, கடவுளை மட்டும் நினைவு கூறக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்களேயானால் அவர்களோடு கடவுள் இருப்பார், அவர்களை பாதுகாப்பார். அது மட்டுமின்றி எல்லாருடைய மனங்களையும் கட்டுப்படுத்துகின்றவராக கடவுள் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய மனைவியரின் அல்லது உங்களுடைய கணவரின் மனங்களையும் இதயங்களையும் கட்டுப்படுத்துபவராக கடவுள் இருப்பார். ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக அவர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். ஆகையினால நீங்கள் விரும்புகின்ற எந்த ஒரு பொருளை நீங்கள் அடைய வேண்டுமே ஆனாலும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். அதிகம் உங்களுடைய சிந்தனையிலே கடவுள் இருக்க வேண்டும். உங்களுடைய மனதை பெரும்பகுதி நேரம் எப்பொழுதும் ஆக்கிரமித்திருப்பவராக கடவுள் இருப்பாரேயானால் நீங்கள் விரும்புகின்ற அனைத்தும் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும் சொல்லி குர்ஆன் நமக்கு அறிவுறுத்து. இதை கடவுள் நமக்கு உத்தரவாதமாக அளிக்கின்றார். கடவுள் இது நமக்கு வாக்களிக்கின்றார். தன்னுடைய வாக்குறுதியை கடவுள் ஒருபோதும் மாற்றுறதில்லை. குர்ஆனின் அத்தியாயம் 64 வசனம் 15 என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய பணமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கின்றன. உங்களுடைய பணம் மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கின்றது அப்படின்னு 64:15 நமக்கு சொல்லுது. ஆகவே இதுவரையிலும் பொதுவாக மனிதர்களிடத்திலே காணப்படுகின்ற கடவுள்களாக அகந்தையை பார்த்தோம், வேலை, வியாபாரம், சொத்து, பணம், இது போன்ற விஷயங்களை பார்த்தோம். மனைவி, மக்கள் அல்லது கணவர், மக்கள், பிள்ளைகள், இவர்கள்லாம் கடவுளாக ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்த்தோம். கடவுளை அன்றி வேறு எதனை நீங்கள் வழிபடுகின்றீர்களோ நிச்சயமாக அதனை நீங்கள் இழந்து விடுவீர்கள். கடவுளை அன்றி எதனை நீங்கள் வழிபடுகின்றீர்களோ அதை கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் இழந்து விடுவீர்கள் அப்படின்னு குர்ஆன் நமக்கு கற்பிக்குது. குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்யுது. குர்ஆனை பொறுத்த மட்டும் 2 விஷயங்களை கொண்டதாக கடவுள் தன்னுடைய தூது செய்தியை மனிதர்களுக்கு தந்திருக்கிறார். ஒன்று, அது மனிதர்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். 2வது, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த 2 விஷயங்களும் கலந்ததுதான் கடவுளின் செய்தி. அதன் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட விஷயம் குறித்து சொல்லப்படுகின்ற கருத்து என்னவென்றால், கடவுளை அன்றி நீங்கள் எதனை உங்களுடைய மனதில் அதிகமாக எண்ணுகின்றீர்களோ, கடவுளை அன்றி வேறு எதனை நீங்கள் வழிபடுகின்றீர்களோ, அல்லது கடவுளை அன்றி வேறு எதனை நீங்கள் கடவுளாக ஆக்கிக் கொள்கின்றீர்களோ நிச்சயமாக அதனை நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்களுடைய தொழிலையோ அல்லது வேலையோ வழிபடுவீர்களாயின் அதை நீங்கள் இழந்து விடுவீர்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைகளை வழிபடக்கூடியவர்களாக இருப்பீர்களாயின் நிச்சயமாக அந்த வாழ்க்கை துணைகளை நீங்கள் இழந்து விடுவீர்கள். இதுபோல் எந்த விஷயத்தை நீங்கள் கடவுளை விட அதிகமாக நேசிக்கின்றீர்களோ, கடவுளை விட அதிகமாக நினைவு கூறுகின்றீர்களோ, கடவுளை காட்டிலும் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றீர்களோ நிச்சயமாக அதை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. ஆகையால் சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறோம், ஒரு நாளில் பெரும்பான்மையான நேரம் எந்த விஷயம் உங்களுடைய மனதை ஆக்கிரமித்திருக்கின்றதோ அதுதான் உங்களுடைய கடவுளே தவிர
உங்களை படைத்து பாதுகாக்கின்ற உண்மையான கடவுளாகிய அவர் உங்களுடைய கடவுள் அல்ல என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆன்மாக்கள் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடைந்து அதன் மூலம் மகிழ்ச்சியை இப்பொழுதும் எப்பொழுதும் அடைந்து பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான செல்வம், பரிபூர்ணமான மன அமைதி, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல பிள்ளைகள் ஆகிய அனைத்து அருட்கொடைகளையும் நாம் பெற்று இவ்வுலகிலும் மறுவுலகிலும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு நிச்சயமாக நாம் கடவுளை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும். கண்டிப்பாக நாம் கடவுளை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்தே தீர வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் நன்கு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் நம்முடைய ஆன்மாவை வளர்த்துக் கொள்வதற்கும் பரிபூர்ணமான மகிழ்ச்சியை இப்பொழுதும் எப்பொழுதும் அடைவதற்குமான வழிமுறையும் ரகசியமும் ஆகும். நாம் இப்போதே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய நிலையை நாம் இப்போது முதல் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஒரு நாளின் பெரும்பகுதி கடவுள் மட்டுமே எங்களுடைய மனதை ஆக்கிரமித்திருப்பவராக இருப்பார் என்று நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளின் பெரும்பகுதி நம்முடைய மனதை ஆக்கிரமித்திருப்பவராக கடவுள் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதையும் குர்ஆன் நமக்கு கற்பிக்கின்றது. நாளின் பெரும்பகுதி நம்முடைய மனதை ஆக்கிரமித்திருப்பவராக கடவுள் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதன் வழிமுறை என்ன? உங்கள் குழந்தைகளை நீங்கள் பார்க்கும்போதோ அல்லது உங்களுடைய வாகனங்கள், அது காரோ அல்லது மோட்டார் சைக்கிளோ நன்றாக ஓடும் பொழுதோ நீங்கள் மாஷா அல்லாஹ், அதாவது இது கடவுளின் பரிசு, இது கடவுளின் அருட்கொடையாகும், இது கடவுள் எனக்கு கொடுத்தது என்று கூற வேண்டும். ஒரு அழகான பூவையோ அல்லது சூரியன் அழகாக உதிப்பதையோ அல்லது அஸ்தமிப்பதையோ நீங்கள் பார்க்கும்போது, அல்லது கடவுள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற அழகான கை விரல்களை பார்க்கும்போது நீங்கள் சுப்ஹான் அல்லாஹ், இதன் பொருள் கடவுள் துதிப்பிற்குரியவர் என்று கூற வேண்டும். எந்த மொழியில் வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். இதற்கு எந்த தடையும் இல்லை. ஆங்கிலத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம், தமிழில் சொல்லலாம், ஹிந்தியிலே சொல்லலாம், பார்சியிலே சொல்லலாம், அரபி மொழியிலும் கூட சொல்லிக் கொள்ளலாம். கடவுளின் மார்க்கத்தை பொறுத்த மட்டிலே மொழி என்பது ஒரு பொருட்டே அல்ல அப்படின்னு கடவுளின் செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நாளின் துவக்கத்திலிருந்து நாம் வருவோம். காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்கள் கண்களை திறந்தவுடன் நீங்கள் சொல்லுகின்ற முதல் வார்த்தையாக கடவுளின் பெயர் இருக்க வேண்டும். நீங்கள் கடவுளின் பெயருடன் தான் எழுந்திருக்க வேண்டும். பிஸ்மில்லா. அதனைத் தொடர்ந்து லா இலாஹா இல்லல்லாஹ், கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை, கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீங்கள் கூற வேண்டும். இவ்வாறு கூறுவதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வழக்கமாக்கிக் கொள்வீர்களே ஆனால் இந்த பூமியிலே உங்களுடைய வாழ்க்கை நிறைவடைந்து கடவுள் உங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பும் போதும் இதையே கூறியவர்களாக நீங்கள் எழுந்திருப்பீர்கள். இதையே கூறியவர்களாக நீங்கள் எழுந்திருப்பீர்கள். அதைத் தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ், அதாவது புகழ் அனைத்தும் கடவுளுக்குரியது, புகழ் அனைத்தும் கடவுளுக்கே உரியது என்ற வார்த்தையை நீங்கள் கூற வேண்டும். இப்படி நீங்கள் கூறுவீர்களேயானால் நீங்கள் இந்த வார்த்தைகளை கூறிய அந்த நொடி முதல், அந்த நிமிடம் முதல் உங்களுடைய ஆன்மாவானது வளரத் தொடங்குகின்றது. அதனைத் தொடர்ந்து நீங்கள் அங்க சுத்தி, அதாவது ஒது செய்ய வேண்டும். தொழுகைக்கான தயாரிப்பு, தொழுவதற்கு முன்னதாக, தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பதற்கு முன்னதாக நீங்கள் அங்க சுத்தி செய்ய வேண்டும் என்று கடவுள் கூறுகிறார். ஒது செய்ய வேண்டும் என்று கடவுள் கட்டளையிட்டிருக்கின்றார். அந்த கட்டளைக்கிணங்க நீங்கள் ஒது செய்ய வேண்டும் அல்லது அங்க சுத்தி செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து அங்க சுத்தியை செய்த பிறகு நீங்கள் அதிகாலை தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தொடர்பு தொழுகைகள் 5ம் கடவுளை வழிபடுவதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. கடவுளை நினைவு கூறுவதற்காக மட்டுமே தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது. ஆகையால் தொடர்பு தொழுகைகள் அதிகாலை தொழுகை, நடுப்பகல் தொழுகை, பிற்பகல் தொழுகை,
சூரிய அஸ்தமன தொழுகை, மேலும் இரவு தொழுகை. இந்த 5 வேளை தொழுகைகளையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இந்த 5 வேளை தொழுகைகளையும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய ஆன்மாவின் வளர்ச்சிக்கு அவசியமானவைகளில் இவை ஒன்றாக இருக்கின்றது. 5 வேளை தொடர்பு தொழுகைகள் நம்முடைய ஆன்மாவை மிகப்பெரிய அளவில் வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு தயவு செய்து எந்த சாக்கு போக்கையும் தேடாதீர்கள். தொடர்பு தொழுகைகளை விட்டுவிடுவதற்கு சாக்கு போக்குகள் எதையுமே நாம் தேடக்கூடாது. அதிகாலை தொடர்பு தொழுகையை நிறைவு செய்த பின்னர் அதை தொடர்ந்து நம்முடைய காலை உணவிற்காக நாம் வரும்போது, பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவை உட்கொள்ள துவங்கும் போது கடவுளின் பெயரை நாம் உச்சரிக்க வேண்டும். நம்முடைய முதல் உணவை உண்பதற்கு, முதல் உணவை கடிப்பதற்கு முன்னதாக கடவுளின் பெயரால், in the name of God அல்லது பிஸ்மில்லா என்று கூற வேண்டும். நம்முடைய ஆன்மாவை நாம் வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகளாக கடவுளை நினைவு கூறுவதன் மூலமாகவே நம்முடைய ஆன்மாக்கள் வளர்ச்சி அடைகின்றன. அந்த கடவுளை நினைவு கூறுவதற்கு எப்படி நினைவு கூறுகின்ற வழிமுறைகளாக குர்ஆன் நமக்கு கற்பிக்கின்ற பாடங்கள் இவைகளை பின்பற்றும் போது நம்முடைய ஆன்மாக்கள் மிகப்பெரிய அளவில் வளரக்கூடியதாக இருக்கு. நம்முடைய ஆன்மாக்களுக்கு மிகப்பெரிய ஊட்டம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. நம்முடைய மரணத்திற்கு பின்னர் நம்மை படைத்த இரட்சகருக்கு முன்னால் சென்று நிற்கக்கூடிய அளவுக்கு போதுமான ஆற்றல் பெற்றவைகளாக நம்முடைய ஆன்மாக்கள் மாறுவதற்கு, நம்முடைய ஆன்மாக்கள் ஆவதற்கு நாம் கடவுளை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும். அதற்கான வழிமுறைகளாக குர்ஆன் சொல்லக்கூடியவை இவை. எதன் மீது கடவுளின் பெயர் உச்சரிக்கப்படவில்லையோ அதிலிருந்து நீங்கள் உண்ணாதீர்கள் என்று குர்ஆன் நமக்கு கூறுகின்றது. எதன் மீது கடவுளின் பெயர் கூறப்படவில்லையோ அதிலிருந்து நீங்கள் உண்ணாதீர்கள். அது ஆப்பிளாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், வேறு எந்த பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உண்ணக்கூடிய பொருட்கள் எதன் மீது கடவுளின் பெயர் கூறப்படவில்லையோ அதிலிருந்து உண்ணாதீர்கள் என்பது கடவுளின் கட்டளையாக இருக்கு. அதை கண்டிப்பாக நாம் பின்பற்றியாக வேண்டும். அடுத்து, நீங்கள் நன்றாக இருப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுமே ஆனால், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுமே ஆனால், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுமே ஆனால், இவ்வாறு நீங்கள் உணர்வீர்களே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள். கடவுளை புகழ்வதை விட்டும் தவிர்த்துக் கொள்வதற்கான காரணங்களை நீங்கள் தேடாதீர்கள். எப்பொழுதும் கடவுளை துதித்துக் கொண்டே இருங்கள். எப்பொழுதும் கடவுளை புகழ்ந்து கொண்டே இருங்கள். எப்பொழுதும் கடவுளை நினைவு கூர்ந்த நிலையிலே இருங்கள். எப்பொழுதும் கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டே இருங்கள். இதன் மூலமாக உங்கள் ஆன்மா பலனடைகின்றது, உங்கள் ஆன்மா வளர்ச்சி அடைகின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடவுள் துதிப்பிற்குரியவர், கடவுள் புகழுக்குரியவர், கடவுள் மகத்தானவர் என்று கூறி அவரை புகழ்ந்தவர்களாக, துதித்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கடவுள் நமக்கு கட்டளையிடுகின்றார். கடவுளை நினைவு கூறுவதாலும், அவரை துதிப்பதாலும், அவருடைய பெயரை உச்சரிப்பதாலும் உங்களுடைய ஆன்மாவானது உங்களுடைய கற்பனைகளுக்கு எட்டாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலே வளரக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பலனாக நீங்கள் மகிழ்ச்சியை இப்பொழுதும் எப்பொழுதும் பெறுகின்ற பாக்கியசாலிகளாக ஆகின்றீர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து அதன் மூலமாக நம்முடைய ஆன்மாக்கள் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடைந்து அதன் காரணமாக கடவுளால் மனிதர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற பரிபூர்ணமான மகிழ்ச்சி, பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான மன அமைதி, வெற்றி, சந்தோஷம் ஆகியவற்றை இவ்வுலகிலும் மறு உலகிலும் பரிபூர்ணமாக பெற்ற நன்னெறியாளர்களாக நம் அனைவரையும் கடவுள் ஆக்கி அருள்பாலிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. கடவுள் நாடினால் இனிவரும் பகுதிகளில் நாம் ஏன் படைக்கப்பட்டோம், ஆதாமும் ஏவாளும் செய்த தவறுக்காக நாம் ஏன் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கோ அல்லது தண்டிக்கப்பட்டு நரகத்திற்கோ செல்ல வேண்டும், நாம் ஏன் வானவர்களாக படைக்கப்படவில்லை, வானவர்கள் என்பவர்கள் யார், அவர்கள் ஏன் வானவர்களாக ஆனார்கள், வானம், பூமி, மரம், செடி கொடி, மலைகள் போன்ற படைப்பினங்களாக படைக்கப்படாமல் நாம் ஏன் மனிதர்களாக படைக்கப்பட்டோம்,
சாத்தான் என்பவன் யார், அவன் ஏன் சாத்தானாக ஆனான் போன்ற கேள்விகளுக்குரிய பதில்களை நாம் காண்போம்.